Question. பிரிக்ஸ் கலாச்சார பரிமாற்றம் மற்றும் பாரம்பரிய விழுமியங்களை ஊக்குவிக்க எந்த விருதை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது? Option A. பிரிக்ஸ் கலாச்சார பரிமாற்ற விருது. Option B. பிரிக்ஸ் பாரம்பரிய விழுமிய விருது. Option C. பிரிக்ஸ் இலக்கிய விருது. Option D. பிரிக்ஸ் பாரம்பரிய விருது. The correct answer is. பிரிக்ஸ் இலக்கிய விருது. Question. உலகளாவிய நிர்வாக சீர்திருத்தத்திற்கு அழைப்பு விடுத்த பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் எந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டது? Option A. ஜோகன்னஸ்பர்க் அறிக்கை. Option B. கேப் டவுன் அறிக்கை. Option C. ரியோ அறிக்கை. Option D. டர்பன் அறிக்கை. The correct answer is. ரியோ அறிக்கை. Question. இந்திய அரசாங்கத்தின் தலையீட்டிற்கு பிறகு சமூக ஊடக தளம் எக்ஸ் இல் எந்த நாட்டின் கணக்கு தடை நீக்கப்பட்டது? Option A. அசோசியேட்டட் பிரஸ். Option B. பிபிசி நியூஸ். Option C. ராய்ட்டர்ஸ். Option D. CNN. The correct answer is. ராய்ட்டர்ஸ். Question. குவாண்டம் தொழில்நுட்பத்தில் குறிப்பிடத்தக்க முதலீட்டை நோக்கமாகக் கொண்டு ஆந்திர பிரதேச அரசு வெளியிட்ட திட்டத்தின் பெயர் என்ன? Option A. சிலிகான் பள்ளத்தாக்கு முயற்சி. Option B. குவாண்டம் லீப் ஏபி. Option C. அமராவதி குவாண்டம் பள்ளத்தாக்கு அறிக்கை. Option D. ஆந்திர டெக் விஷன் 2029. The correct answer is. அமராவதி குவாண்டம் பள்ளத்தாக்கு அறிக்கை. Question. காசநோய் இறப்பு கணிப்பு மாதிரியை செயல்படுத்திய இந்தியாவின் முதல் மாநிலம் எது? Option A. மகாராஷ்டிரா. Option B. தமிழ்நாடு. Option C. தெலுங்கானா. Option D. கர்நாடகா. The correct answer is. தமிழ்நாடு. Question. மத்திய அரசு நடப்பு கல்வி ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய் எந்த பல்கலைக்கழகத்திற்கு ஒதுக்கியுள்ளது? Option A. ஆந்திர பிரதேச பழங்குடியினர் பல்கலைக்கழகம். Option B. சமக்கா சரக்கா பழங்குடியினர் பல்கலைக்கழகம். Option C. தெலுங்கானா மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம். Option D. ஏகலைவ மாதிரி குடியிருப்பு பள்ளி பல்கலைக்கழகம். The correct answer is. சமக்கா சரக்கா பழங்குடியினர் பல்கலைக்கழகம். Question. இந்தியாவின் பதிவாளர் ஜெனரல் எந்த முயற்சியின் மூலம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகளை மேலும் அணுகக்கூடியதாக மாற்றுகிறார்? Option A. மொபைல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு செயலி. Option B. ஆன்லைன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இணையதளம். Option C. வரவிருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது குடிமக்கள் தாங்களாகவே கணக்கெடுக்க முடியும். Option D. பரவலாக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு மையங்கள். The correct answer is. வரவிருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது குடிமக்கள் தாங்களாகவே கணக்கெடுக்க முடியும். Question. காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதற்கான 5 அம்ச உத்திக்கு எந்த மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது? Option A. தமிழ்நாடு. Option B. கேரளா. Option C. ஆந்திர பிரதேசம். Option D. கர்நாடகா. The correct answer is. ஆந்திர பிரதேசம். Question. பாதுகாப்பு அனுமதியை ரத்து செய்தது தொடர்பான துருக்கிய நிறுவனத்தின் மனுவை எந்த உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது? Option A. பம்பாய் உயர்நீதிமன்றம். Option B. சென்னை உயர்நீதிமன்றம். Option C. டெல்லி உயர்நீதிமன்றம். Option D. கல்கத்தா உயர்நீதிமன்றம். The correct answer is. டெல்லி உயர்நீதிமன்றம். Question. எந்த மாநில அரசு பசு அடிப்படையிலான மருந்துகளை முக்கிய சுகாதாரத்தில் ஊக்குவித்து வருகிறது? Option A. மத்திய பிரதேசம். Option B. குஜராத். Option C. உத்தரப்பிரதேசம். Option D. ராஜஸ்தான். The correct answer is. உத்தரப்பிரதேசம்.